வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ நீங்க போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அங்க சனியினுடைய பார்வையும் பெற்றிருக்கு. சனிங்கிறது 8க்கு உரியவன், அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். ஸோ அவனுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா சில சமயங்களில் உங்களுக்கு கடனை தருவதற்கு ரெடியாக இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரும். அதே பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 4/1/2025 அன்று உங்க ராசிநாதன் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாளிகள் ஸ்தானம், திருமண ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை, அதாவது உங்களுடைய ராசியை பார்க்கிறார் சூரியனோடு சேர்ந்து. அதாவது தைரிய வீரியத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து உங்க ராசியை பார்ப்பது தன்னம்பிக்கை தரக்கூடிய தன்மை. சோ இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள், பகைகள், கடன் சார்ந்த விஷயங்கள், அழுத்தம், பிரஷர் அத்தனையும் குறையக்கூடிய தன்மை இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது. அப்போ ராசிநாதன் தன் வீட்டை பார்க்கும் போது தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை. புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா? உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய தன்மை, எதை எந்த இடத்தில் எதை செய்யணும் என்கின்ற அறிவுத்தன்மை, புத்திசாலித்தன்மை, புலப்படக்கூடிய தன்மை. சூரியனங்க பார்க்கிற, சூரியனுங்கிறது யாரு? வெளிச்சம், உங்களை வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை. ஸோ உங்களுக்கு அதிகார சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களும் ஆளுமை தன்மையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மார்கழி மாதம் பிற்பகுதி 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 2ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். அந்த செவ்வாய் என்கின்ற கிரகம் வக்ரம் பெற்று அங்கு நீச்சமாக உட்கார்ந்திருக்கு. 8ஆம் இடத்திலிருந்து அந்த சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது. பணம் கிடைக்கும், பணம் விரயத்துக்கு செல்லும். அப்போ என்னன்னா சுப விரயங்களை, உங்க குடும்பத்துக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ செவ்வாய் நீச்சமாக அங்க இருக்கிறதுனால, 6ஆம் அதிபதி அந்த செவ்வாய் அங்க இருக்கிறதுனால எதிர்ப்பு, குடும்பத்தில் சில எதிர்ப்பு, பகை வருவதற்கான வாய்ப்புகள். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். காசு பணம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக கையாள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். என சுக்கிரன் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்திலிருந்து அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது தன்னம்பிக்கை, தைரியத்தை, மனோ வலிமையை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதாவது என்ன நடக்கும்? 3ஆம் இடம் என்பது முயற்சி, ஒப்பந்தம், புதிய புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய தன்மைங்கிறது இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய தன்மை. இப்போ சில காலங்களாக, சில மாதமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு, பகை, கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரியான ஒரு தன்மை இருக்குது அல்லவா? அதை அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, குரு பகவான் பார்க்க 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்க வீட்டை விட்டு நீங்கள் நகர்த்தக்கூடிய தன்மை, தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ உங்க வீட்டை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. யாருக்கெல்லாம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 12ஆம் பாவத்தை சுபத்துவப்படுத்தி 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, அந்நிய மதத்தினரோட பழகக்கூடிய தன்மை, இது எல்லாமே சிறப்பு பெறுகிறது
இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேதங்க அந்த 4ஆம் இடத்தில் இருக்கார். தாய்க்கு சில தொந்தரவுகள், உடல் தொந்தரவுகள் கொடுத்தாலும் அது சரியாக கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் போய் மறைந்து இருக்கின்றார். அப்போ 5க்குரியவன் 8ல மாறும்போது குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது குழந்தைகள் உங்களை சொல்படி கொஞ்சம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ என்ன, கொஞ்சம் அன்பால் அரவணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் உபத்திரவமாக இருக்கும். என காதலில் இருக்கின்றவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா 5 என்பது காதல். அந்த காதல் ஸ்தானத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். காதல் காரகனான சுக்கிரனும் 8ல இருக்கார். அப்போ ஒரு வலியை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடன் விஷயத்தில், எதிர்ப்பு விஷயத்தில், பகை விஷயத்தில், தேவையில்லாத விஷயத்தில் இந்த மாதம் செல்லக்கூடாது. அதுவும் குறிப்பாக 20ஆம் தேதி வரை உங்களுக்கு எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்போ 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவி இவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு இருக்கு. அதுக்கான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்க அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறதுனால 8ஆம் இடம் என்பது ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால அந்த வலி, வேதனை, ஒரு மாதிரி அசிங்கம், அவமானம் என்று செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கணிசமான ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் சனியினுடைய தொழில்கள் என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது என்ன சொல்றது, சனியினுடைய தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட குடிக்க முடியாத திரவம் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் சரி, விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல நடக்கக்கூடிய தன்மை. கல், மண், அதாவது கிரஷர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிலத்தை தோண்டி எடுக்கக்கூடிய சுரங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, சனியோடு சுக்கிர பகவான் சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் நல்லவைகள், நல்லது நடக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கும். பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை செய்யணும் அல்லது பிரம்மாண்டமாக தொழிலை அபிவிருத்தி செய்யணும். 10க்குரியவன் 12 தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இன்னொரு தொழிலை செய்யணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு சமுதாய நலன்கள் இருக்கும், சமுதாயத்தில் அக்கறை இருக்கும், அதாவது குலதெய்வ வழிபாடு, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 அன்று, அதாவது திங்கட்கிழமை அமாவாசை திதியில ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அப்போ யாருக்கெல்லாம் தொழிலில் நஷ்டமாக இருக்கிறது, தொழில் சரியாக அமையல, உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக இதில் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.